எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 4954. முக்கிய செய்தி: 24 மணி நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்காததால் விவசாய பணிகள் கடுமையாக பாதித்துள்ளது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பாமக நிறுவனர் அன்புமணி ஆகியோர் கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றனர். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் பிரகாஷ் இணைப்பில் இருக்கிறார். பிரகாஷ், வணக்கம். இது தொடர்பான மேலும் விவரங்களை பதிவு பண்ணுங்க. 24 மணி நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்காததால் விவசாய பணிகள் முழுமையாக பாதிப்படைந்திருப்பதாக எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பாக அவர் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில், திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் மின்வெட்டு என்பது எழுதப்படாத விதியாக இருக்கிறது என்று கடுமையாக விமர்சித்திருக்கிறார். கோடை காலத்தில் விவசாய பணிகளுக்கு நிலத்தடி நீரை மட்டுமே விவசாயிகள் நம்பியிருப்பதாகவும், பாசனத்திற்கு மின் மோட்டார்களை நம்பி இருக்கிறாங்க. அதிமுக ஆட்சியில விவசாய பம்பு செட்டுகளுக்கு 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 24 மணி நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்கப்பட்டது. டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடிக்கு மும்முனை மின்சாரம் ஆரம்பம் முதலே, அதாவது அதிமுக ஆட்சி காலத்துல வழங்கப்பட்டு வந்தது. அதனால குறுவை சாகுபடியில எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இருந்தது. ஆனால் தற்போது விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் மின்சாரம் வழங்குவதற்கு பதிலாக 8 மணி நேரம் மட்டுமே மின்சாரம் வழங்கப்படுவதால் விவசாயிகள் மிகவும் பாதிப்பு அடைந்திருக்கிறாங்க. அதே போல மின்சாரம் வழங்கப்படுவதும் லோ வோல்டேஜாக வழங்கப்படுவதால இந்த மின்சார பணிகளுக்காக, விவசாய பணிகளுக்காக வைத்திருக்கக்கூடிய மின் மோட்டார்கள், பம்பு செட்டுகள் எல்லாம் பழுதடையக்கூடிய பழுதடையக்கூடிய விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இதனால விவசாயிகள் கடுமையான பாதிப்புகளை சந்தித்து வராங்க. எனவே விவசாயிகளுக்கு மும்முறை மின்சாரம் வழங்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். அதே போல குடிநீர் சப்ளை பண்ணுவதிலும் நிறைய இடர்பாடுகள் இருக்கிறது. அதனையும் களைவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். இதே பொருள் மீது பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாசும் அறிக்கை விடுத்திருக்கிறார். அதாவது விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் வழங்க மறுப்பது மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தை அவமதிக்கும் செயல் என்று தன்னுடைய அறிக்கையில திரு அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். அவர் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில, இந்த காவிரி பாசன மாவட்டங்கள் உட்பட தமிழ்நாடு முழுவதும் வேளாண்மை மற்றும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு 24 மணி நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்குவதில் தமிழ்நாடு மின்சார வாரியம் படுதோல்வி அடைந்திருப்பதாக தன்னுடைய அறிக்கையில தெரிவித்திருக்கிறார். விவசாய பணிகள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு விவசாயிகளுக்கு 24 மணி நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்க வேண்டும் என்று தன்னுடைய அறிக்கையில திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தி இருக்கிறார். விரிவான தகவல்களுக்கு நன்றி பிரகாஷ். மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 4954.